பொதுவாக ராகு பகவான் இந்த 2026 6 ராசிகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மேச ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், மகர ராசி, கும்ப ராசி, இந்த 6 ராசிகள் மட்டும்தான் கவனமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராகு கேதுன்னு கேட்குறது ஒரு நாகக்கல். இந்த நாகக்கல்ல ஒரு ராசிக்காரர்களோ அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய 18 மாசத்துல மெயின் பொதுவாகவே திருமண தடை தாங்க. ஒரு பெண்ணை தொட்டா பொண்ணுக்கு பார்த்தாவே ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அப்படின்னு போற தோஷத்துல இருந்த பெண்களுக்கு இந்த வருஷம் ராகு கேதுவை பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா பூர்வ ஜென்மம் முன்னோருடைய சாபம்தான் ராகு பகவான். அப்ப முன்னோருடைய சாபங்கள் வர்றதுக்கு காரணம் ராகு கேது பகவான. நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஒரு நாளும் ராகு காலத்துல யம கண்டத்துல சொல்லுங்க. யமகண்டம் கேது, ராகு பகவான் ராகு. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மேன்மையா இருப்பீங்க, குறவர சொல்வேன். சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தகவல் 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. பொதுவாகவே டிசம்பர் மாதம் வந்தாவே நம்மளுக்கு பயம் கேட்குறது சுனாமியை வச்சு தான். அந்த சுனாமிக்கு ஈக்குவலாக ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது. இந்த 2026 3 பெயர்ச்சி பலமாக வந்தது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. பொதுவாகவே ராகு பகவான் கேது பகவான் கொடுக்குற தெய்வம் தாங்க, பறிக்கிறது கிடையாது. அப்போ ராகு பகவான் சொல்லிட்டாலே அள்ளி கொடுக்க போகிறாரு. ஒரு ராசிக்கும் மேன்மையாகக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ராகு பகவான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் தடைபட்டு கிடக்கு. பார்த்தீங்களா, தடை கிரகம்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு கல்யாண தடை, குழந்தை பிறந்த அபார்ஷன் ஆகுறது, ஒரு சர்ஜரி, ஒரு விபத்து, இந்த மாதிரியான ஒரு காரண கர்த்தாக்கு ராகு பகவான். ஞானம், கல்வி, தெய்வ பலன், தேக ஆரோக்கியம், மனோ தத்துவம், ஆன்மீக சொற்பொழிவு, இதை பற்றியான ஒரு ரிசர்ச் நடக்கக்கூடிய தருணம் கேது பகவான். பொதுவாக ராகு பகவான் இந்த 2026 6 ராசிகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மேச ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், மகர ராசி, கும்ப ராசி, இந்த 6 ராசிகள் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும்னா ஒன்றும் கிடையாது. அவரை நினைக்கணும், உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் அப்பாவுடைய அப்பா அதாவது தாத்தாவை நினைக்கணும். உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இருந்தீங்கன்னா தலைமுடி கூட கொட்டாது. அப்படி இல்லைன்னா இந்த 6 ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது அம்மன் கோவில், நாகாத்தம்மன் கோவிலில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை வழிபட்டு வந்தாலோ, வசதி இருந்தால் அந்த மாதிரி கல் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு விரயத்தை குறைக்கும், வீணானா அலைச்சலை குறைச்சி கொடுக்கும், நஷ்டகதி ஆக்காது. உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனநோய், உடல் நோயிலிருந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய தருணம் உண்டாகும். முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிங்க. அதே போல் ராகு பகவான் ஒரு ராசிலையும் பலமாக தான் வரப்போகிறாரு. வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்போ, குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமோ, லாட்ரி அடிக்கக்கூடிய ஒரு தருணமோ, கடனாளியாக இருந்து ஒரு பெரிய கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு தெளிவாகலான்னு இருக்கிற எண்ணங்கள் உடையவர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி பலமாக தான் அமைய போகுது. பொதுவாகவே இந்த ராகு கேதுன்னு கேட்குறது ஒரு நாகக்கல். இந்த நாகக்கல்ல ஒரு ராசிக்காரர்களோ அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 18 மாதத்தில் உங்களுக்கு எந்த குறையுமே வராது, எந்த தொந்தரவுமே வராது.
சின்ன செலவு பெரிய பலனை உண்டு பண்ணக்கூடிய தருணம் உண்டாகும். அதே போல் நலிஞ்சவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, உயர்ந்த இடத்துல வேலை கிடைக்கணும், பெரிய லெவலுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு பகவான் குறுக்கு வழியில், அதாவது அற்புதமான ஒரு அமைப்பில் நல்ல பலனையே கொடுக்க போகக்கூடிய வருஷம் இந்த 2026 டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான். மெயின் பொதுவாகவே திருமண தடை தாங்க. ஒரு பெண்ணை தொட்டா இப்போ பொண்ணுக்கு பார்த்தாவே ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அப்படின்னு போகிற தோஷத்தில் இருந்த பெண்களுக்கு இந்த வருஷம் சுப நிகழ்ச்சிகள் தான். 2027க்கு மேலே நல்ல ஒரு செய்திகள் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பொதுவாகவே இந்த 6 ராசிக்காரர்களும் ஒரு கோயில்களில் இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் இந்த நாக பிரதிஷ்டையை பண்ணிக்கிறது நல்லது. இல்லை முறையாக பண்ணணுன்னா நான் கூட அதை பண்ணி தருவேன். அந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு நாக பிரதிஷ்டையை முறையாக ஐதீகமாக அதை வாங்கி ஒரு சில நாட்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு அதை நான் முறையாக பண்ணி தருவேன். கவலைப்பட வேண்டாம். ராகு பகவான் கெடுபலனை கொடுக்காருன்னா, ராகு தசை நடந்துச்சுன்னா, ராகுவோடைய புத்தி நடந்துச்சுன்னா, ராகுவோடைய அந்தரம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் கெடுபலன். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் கிடக்காரு, நோய் நொம்புறத்தில் கிடக்காரு, விஷ பூச்சிகள்னால தீண்டுறாங்க, மலையில் ஒரு எர்த்கேக் ஆகுது, இந்த மாதிரியான இன்ஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய தருணம் உடையவர்களுக்கு ராகு பகவானுடைய தசை நடக்கணும், ராகு பகவானுடைய புத்தி நடக்கலாம், இல்லைன்னா அந்தரம் நடக்கும். அப்போ இந்த 2026க்கு முன்னையே உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து தனக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கான அமைப்புக்கு என்னன்னு கேட்குறத ஒரு அமைப்பாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு குறை கிடையாது. ராகு கேதுவை பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா பூர்வ ஜென்மம் முன்னோருடைய சாபந்தான் ராகு பகவான். அப்போ மூத்தோர் முன்னோருடைய சாபங்கள் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய தாத்தா அவங்க முன்னோரை கவனிக்காதது தான். உயிரோடு இருக்கும்போது கவனிக்காமல் இருந்திருந்தா இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் வரும். அதே போல் பூர்வீக சொத்து ராகு பகவான், மண்ணுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருளுக்கு அதிபதியும் ராகு பகவான், ஏமாற்றப்படக்கூடியவரும் ராகு பகவான் தான், ஏமாற வைக்கிறதும் ராகு பகவான் தான். அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி சாதகமாக தான் எல்லாருக்குமே அமைய போகுது. அந்த சாதகமாக அமையக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை நம்மளுக்கு தெளிவான அமைப்பு கொண்டு வரதுக்கு பல 2 குரு பெயர்ச்சிகள் ஆயிருந்தாலும் ராகு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியை நழுவ விட்டுறாதீங்க, தழுவ விட்டுறாதீங்க. துவழ்ந்தவன் மேன்மையாகக்கூடிய ஒரு தருணத்துக்கு ராகு கேது கட்டாயமாக முக்கியம். நிழல் கிரகங்கள் தான். இந்த கிரகத்தோடைய அமைப்பு இருந்தால் தான் மனுஷனுடைய வாழ்க்கை மேன்மைப்படக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டாகும். அதனால் ராகு கேது பகவானை நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஒரு நாளும் ராகு காலத்தில் யமகண்டத்தில் சொல்லுங்க. யமகண்டம் கேது, ராகு பகவான் ராகு. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மேன்மையாக இருப்பீங்க, குறை வராது. சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். ராகு கேது பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. 12 ராசிக்காரர்களும் மேன்மை அடைகிறதுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.